அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையினால், மாபெரும் கிருபையினால் ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் அவனுடைய இல்லத்தில் ஒன்று குழுமச் செய்திருக்கின்ற நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்பில் ஆலமீனை நான் போற்றி புகழ்கின்றேன். அவர்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றை எல்லாம் எவ்வித முன்மாதிரியுமின்றி, யாருடைய எதுவுடைய உதவியுமின்றி தன்னந்தனியாக படைத்தான். படைத்தவைகள் பிரமாண்டமானவைகளானாலும் அற்பமானவைகளானாலும் படைத்த அவைகளை வெறுமனே விட்டு விடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றார். படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கு மட்டுமே உரித்தானது. அவன் சதாவும் காரியத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான். மனித அறிவுரைக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவருடைய குடும்பத்தவர்கள் மீதும், அவருடைய தோளோடு தோளொட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த, சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் என்ற அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் அத்தாட்சிகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணிலடங்க அத்தாட்சிகளை மனிதர்கள் அறிந்து கொள்வதற்காக, அறிந்து அவனை பயந்து அவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக நமக்குள்ளும் நம்மை சுற்றியுள்ள பொருள்களுக்குள்ளும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவனுடைய அத்தாட்சிகளை பரவவிட்டிருக்கின்றன. அவனுடைய ஆற்றல்கள் அத்தாட்சிகளை பார்த்த பின்பும் அவனுக்கு இணை வைப்பது, அவன் இல்லை என்பது, இவ்வாறான கொள்கைகளிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த அத்தாட்சிகளை எல்லாம் காய்தல் உவத்தல் இன்றி, காழ்ப்புணர்ச்சி இன்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். மெய்ப்பொருளை கண்டறிய வேண்டும், அதை மெய்யாகவே கண்டறிய வேண்டும். அந்த மெய்ப்பொருள் இதுதான் என்றால் அந்த மெய்ப்பொருளை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எப்படி படைத்ததாக சொல்லுகிறான், இந்த வான பூமிகளை எப்படி படைத்ததாக சொல்லுகிறான், எல்லாவற்றையும் அவன் கைக்குள்ளே வைத்திருக்கின்றான். நம்மை எப்படி படைத்திருக்கிறான்? ஊர்வன, நீந்துவன, பறப்பன, நடப்பன என்ற 4 வகையான உயிரினங்கள் படைப்பில் நம்மை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக, செயல்படக்கூடியவர்களாக, விளங்கக்கூடியவர்களாக, விளக்கக்கூடியவர்களாக, அத்தகைய ஆற்றல் மிக்க அடிமைகளாக நம்மை படைத்திருக்கின்றன. நாம் பார்க்கின்ற பார்வையெல்லாம் நம்முடைய மூளை பதிவு செய்கிறது. நாம் கேட்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தந்திருக்கின்றான். பேசக்கூடிய நாவு, இந்த நாவு சுவையறிவதற்காக மட்டுமல்ல, மொழிகளை பேசுவதற்காக. இத்தகைய பார்த்ததை பதிவு செய்யக்கூடிய, செவி ஏற்பதை பதிவு செய்யக்கூடிய, ஒரே மாதிரியாக நாக்கு வாய்க்குள்ளே இருந்தாலும் பழமொழிகள் பேசக்கூடிய விதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பிரத்யேகமாக படைத்து தந்திருக்கின்றார். இவ்வாறு படைக்கப்பட்ட நாம் வீணுக்காக படைக்கவில்லை என்பதையும் சொல்லி காட்டுகிறார்.
أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. நாம் உங்களை வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்றும் நீங்கள் நம்மிடம் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அது தப்பெண்ணம், அது சரியல்ல. உங்களை நோக்கத்திற்காக படைத்திருக்கிறோம். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை மட்டுமே வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். என்று பார்க்கிறோம், அவன் படைத்தவைகள் எல்லாம் வணங்கப்படுகின்றன. சூரியன் வணங்கப்படுகிறது, கால்நடைகள் வணங்கப்படுகிறது, கற்கள் முற்கள் எல்லாம் வணங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்படி நீங்கள் இணை வைப்பதன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு நிரந்தர நரகத்தை வைத்திருக்கிறான். உலகிலே கொஞ்ச காலம் இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் சுகம் அனுபவிக்கலாம். ஆனால் திரும்ப என்னிடம்தான் நீங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். நாம் எப்படி உங்களை படைத்தோம் என்பதை எல்லாம் அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறேன். وهو الذي يبدأ الخلق ثم يعيده وهو أهون عليه. அவனே படைப்பை துவங்குகின்றான், பின்னர் அவனே அதை மீட்டுகிறான். மேலும் இது அவனுக்கு மிகவும் எளிதானதே ஆகும், கஷ்டமில்லை. வானங்களிலும் பூமியிலும் மிக்க உயர்ந்த பண்புகள் அவனுக்குரியது, அவனுக்கு மட்டுமே உரியது. மேலும் அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். لو أراد الله أن يتخذ ولدا لاصطفى مما يخلق ما يشاء سبحانه هو الله الواحد القهار. அல்லாஹ் தனக்கு ஒரு பிள்ளையை ஏற்படுத்தி கொண்டான், எடுத்துக்கொண்டான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி எடுத்துக்கொள்ள நாடி இருந்தால் அவன் படைத்தவர்களில் இருந்து தான் விரும்பியதை தேர்ந்தெடுத்து கொண்டிருப்பான். எனினும் இத்தகையவற்றிலிருந்து அவன் பரிசுத்தமானவன். அவனே யாவற்றையும் அடக்கியாலும் வல்லமை மிக்கவனாகிய ஏகனாகிய அல்லாஹ். இன்னும் அதை தொடர்ந்தும் நாம் எப்படி படைக்கப்பட்டோம் என்பதை சொல்லி காட்டுகின்றேன். خلق السماوات والأرض بالحق يكور الليل على النهار ويكور النهار على الليل وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى ألا هو العزيز الغفار. அவன் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கிறான். அவனே பகலின் மீது இரவை சுற்றுகின்றான், இன்னும் இரவின் மீது பகலை சுற்றுகின்றான். சூரியனையும் சந்திரனையும் தன் ஆதிக்கத்திற்குள் வசப்படுத்தினான். இவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை பிரகாரம் நீந்துகிறது, நடக்கின்றது. நிச்சயமாக நபியை அறிந்து கொள்வீராக, அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன். خلقكم من نفس واحدة ثم جعل منها زوجها وأنزل لكم من الأنعام 8 أزواج يخلقكم في بطون أمهاتكم خلقا من بعد خلق في ظلمات 3 ذلكم الله ربكم له الملك لا إله إلا هو فأنا تصرفون. அவன் உங்களை ஒரே மனிதரிலிருந்து படைத்தான். அவன் உங்களை ஒரே மனிதரிலிருந்து படைத்தான். பிறகு அவரிலிருந்து அவருடைய மனைவியை ஆக்கினான். அவன் உங்களுக்காக கால்நடைகளிலிருந்து 8 வகைகளை ஜோடியாக படைத்தான். உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில், உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருள்களுக்குள் வைத்து உங்களை படைக்கிறான். சொல்லுவார்கள், கருவறை சுவர், மேலே உள்ள தோல், இப்படி பல 3 இருள்கள் வைத்து அல்லாஹ் படைப்பதாக சொல்கிறான் என்று மருத்துவ உலகமும் அதை கூறுகின்றது. டாக்டர் கேட்மூர் என்பவர் சொன்னார், மருத்துவ உபகரணங்கள் சாதனங்கள் எல்லாம் இல்லாத காலத்திலே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே படிப்பறிவில்லாத பாமர மக்களாக ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை கால மக்களுக்கு மத்தியிலே வந்து இறை தூதர் இதை எவ்வாறு சொல்ல முடியும்? இது அவர் சொல்லியதாக இருக்காது, அவர் சொன்ன இறைவன் சொல்லியதாகத்தான் இருக்க வேண்டும். நான் ஆச்சரியப்படுகிறேன், வியப்படைகிறேன். ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருள்களுக்குள் வைத்துதான் இந்த கரு உருவாக்கப்படுகிறது, உயிர் கொடுக்கப்படுகிறது, வளர்க்கப்படுகிறது என்பதை அவர் ஒப்புக்கொண்டார்.
அவருக்கு அல்லாஹ் நாடவில்லை. இவ்வளவு எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இஸ்லாத்தை ஏற்கின்ற எண்ணம் எனக்கு இல்லை, இருப்பினும் எனக்கு இது வியப்பாக விந்தையாக இருக்கிறது, எப்படி இது முன்கூட்டியே சொல்லப்பட்டது என்று. அவன் உங்களுக்காக கால்நடைகளிலிருந்து 8 வகைகளை ஜோடி ஜோடியாக படைத்தான். உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருள்களுக்குள் வைத்து உங்களை படைக்கிறான். அவனே அல்லாஹ். அவ்வாறு இருக்க அவனை விட்டும் நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள் என்றும் அல்லாஹ் கேட்கின்றான். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. அறிவுடையோருக்கு தன்னை உணர்ந்து தன்னை படைத்தவனை உணர்ந்து படைப்புகள் எல்லாம் சிந்திக்கக்கூடிய அவர்களை அல்லாஹ் அறிஞர்கள் என்று சொல்கிறார். الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض. அவர்கள் என்ற நிலையிலும் அந்த அறிஞர் பெருமக்கள் படைப்பின் நுட்பங்களை சிந்திக்கக்கூடியவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் ஒரு சாய்ந்து படுத்த நிலையிலும் படைப்புகளை குறித்து சிந்திப்பார்கள். இது இவ்வாறெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி இரவு பகல் மாறி மாறி வருகிறது, எவ்வாறு சூரியன் அதற்கு காரணமாக இருக்கிறது, இவைகள் எல்லாம் அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்து சொல்லுவார்கள், ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். எங்களை படைத்தவனே, தூய்மையாளனே, நீ இவைகளெல்லாம் வீணுக்காக படைக்கவில்லை, நோக்கத்திற்காக படைத்திருக்கிறாய். நீ தூய்மையானவன், நரக நெருப்பின் வேதலிருந்தும் எங்களை பாதுகாத்து என்று அவர்கள் கேட்பார்கள். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்குள்ளும் நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்சத்துக்குள்ளும் வானத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றார். அல்லாஹ் கூறுகின்றார், யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ யுக்ரிஜுல் மய்யித மினல் ஹய்ய் வ யுஹ்யில் அர்த பஅத மௌதிஹா வ கதாலிக துஹ்ரஜூன். அவனே உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்துகிறான், உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துகிறான். இந்த பூமியை அது இறந்த பின், காய்ந்து வறண்டு வெடித்து அது இறந்த பின் உயிர்ப்பிக்கின்றார். இவ்வாறு மரணித்த பின் மறுமையில் நீங்களும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள், வெளிப்படுத்தப்படுவீர்கள். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியை கூறுகின்றான், وَمِنْ آيَاتِهِ خَلَقَكُم مِّن تُرَابٍ ثُمَّ إِذَا أَنْتُمْ بَشَرٌ تَنْتَشِرُونَ. மேலும் அவன் உங்களை மண்ணிலிருந்து படைத்திருப்பதும் பின்பு நீங்கள் மனிதர்களாக பூமியின் பல பக்கங்களிலும் பல பாகங்களிலும் பரவியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதா. وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய, நிம்மதி பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக, உங்கள் இனத்திலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தானே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான். உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும், உங்களுக்கிடையே அன்பையும் கிருபையையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதான். சிந்திக்கக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் நிறைய அத்தாட்சிகள் இருக்கு. நேற்று வரை அவர் யாரோ, இந்த பெண் யாரோ, திருமணம் இணையும் திருமண நிகழ்வுக்கு பிறகு தாய் உறவை விட, தந்தை உறவை விட, சகோதர உறவை விட, ரத்த சம்பந்தமான உறவுகளை எல்லாம் விட ஒருவருக்கு ஒன்று என்றால் மற்றவர் துடிக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கிடையே கிருபையையும் ஓப்பையும் பாசத்தையும் நேசத்தையும் ஆழமாக அழுத்தமாக ஏற்படுத்தியிருக்கின்றார். கணவன் மனைவி உறவு என்பது அல்லாஹ் ஏற்படுத்தியது, மனிதர்கள் ஏற்படுத்தியதல்ல. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்து அவர்களை சொர்க்கத்திலே இருக்க செய்தார். அத்தகைய திருமண உறவு முறிக்கப்பட்டு விடக்கூடாது. விட்டு கொடுத்து வாழ்வதால் கெட்டு போக மாட்டோம்.
ரோசமாக கோபமாக இப்படியே பிரிவென்றால், ஒரு கணவன் மனைவி பிரிந்தால் இப்லீஸ் கடல்ல தன்னுடைய சிம்மாசனத்தை அமைப்பானாம். கடலின் மேல் பரப்பில் ஷைத்தான்கள் எல்லாம் கூப்பிடுவானா, இந்த ஆதமுடைய மக்கள் எல்லாம் நரகத்துக்கு போகணும், எவனும் சொர்க்கத்துக்கு போயிடக்கூடாது. அதனால உங்களால என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு வந்து என்னென்ன பண்ணினங்கிறது என்னட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவானா. உடனே எல்லா ஷைத்தான்களும் போய் பாவங்களிலே மக்களை மூழ்க வைத்து, நான் இவனை இப்படி கெடுத்தேன் இப்படி கெடுத்தேன் இப்படி கெடுத்தேன்னு வந்து சொல்லுவானா. யார்கிட்ட? இப்லீஸ்கிட்ட, தலைவன்கிட்ட. அப்போ அவன் சொல்லுவானா, நீ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் செய்யலையே, அப்படி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு. கடைசியா ஒருத்தன் வந்து சொல்லுவானா, தலைவா, நான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இடையே பிரிவை ஏற்படுத்தி விட்டேன், சண்டையை மூட்டி விட்டேன், அவர்கள் என்னை சேருவது கஷ்டம்தான். நீதான் சரியான ஆள், அல்லாஹ் ஏற்படுத்திய உறவை நீ பிரித்து விட்டாய் அல்லவா, வா, நம்மிடத்துல நீ அந்தஸ்து பெற்றவன் என்று இப்லீஸ் அந்த ஷைத்தானை புகழ்ந்து சொல்லுவான் என்று சொன்னால், எவருடைய குடும்பத்திலே கணவன் மனைவி பிரிவு வந்து விடுறதோ அந்த குடும்பம் எதிர்காலம் கேள்விக்குறியாகி, அந்த குடும்பம் நிலை குலைந்து போய்விடும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் பாழாகிவிடும். ஆகவே கணவன் சத்தம் போட்டால் மனைவி அமைதியாக, மனைவி சத்தம் போட்டால் கணவன் அமைதியாக, அங்கனே அந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்துவிடும். பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அப்படி ஏதாவது சொல்லி அவர்களை பிரித்து வைக்கவே நாடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உறவு அல்லாஹுடைய அத்தாட்சிகள்ல உள்ளதோ அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், மின் ஆயாத்திஹி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வக்திலாஃபு அல்சினதகும் வ அல்வானுக்கும் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமின் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லில்ஆலிமீன். மேலும் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும் உங்களுடைய மொழிகளும் உங்களுடைய நிறங்களும் வேறுபட்டிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைதான். நிச்சயமாக இதில் அறிந்தோருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. ومن آياته منامكم بالليل والنهار وابتغاؤكم من فضله إن في ذلك لآيات لقوم يسمعون. இன்னும் இரவிலும் பகலிலும் நீங்கள் உறங்குவதும் அவன் அருளிலிருந்து நீங்கள் சம்பாத்தியம் செய்து தேடுவதும் அவனுடைய அத்தாட்சிகள் என்றும் உள்ளன. செவியுறும் சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சிகள் பல இருக்கின்றன. ஆம், சிரம பரிகாரமாக நித்திரை செய்யக்கூடிய அந்த நித்திரையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கு. சொல்லுகிறான் அல்லாஹ், எவருக்கு மரணம் வந்துடுதோ அப்போவும் மரணிக்காதவர்களை தூக்கத்திலும் உயிர்களை கைப்பற்றி விடுகிறோம். மரணிப்பவைகளை மரணத்திலும் மரணிக்காதவர்களை தூக்கத்திலும் அந்த உயிரை கைப்பற்றி விடுகிறோம். எவருக்கு இன்னும் வாழ்வதற்கு தவணை இருக்கிறதோ அந்த உயிரை விட்டு விடுகிறோம். தூக்கத்திலேயே எவருக்கு தவணை முடிகிறதோ ரூஹை நிறுத்திக் கொள்கிறோம், உயிரை நிறுத்திக் கொள்கிறோம். அவர் தூக்கத்திலே இறந்து கிடப்பார். இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். இரவு வர வேண்டும், சூரியன் ஓய்வில்லாமல் ஒளிவில்லாமல் அதற்கு நிரப்பப்பட்ட எரிபொருளை கொண்டு, இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளில நிரப்பப்பட்ட எரிபொருளை கொண்டு தொடர்ந்து அது இயங்கி வருகிறது, தொடர்ந்து சுழன்று வருகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு அந்த சூரியனையும் சுற்றுகிறது. சூரியன் ஒரு கருவி, இவ்வுலக இயக்கத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. அது வணக்கத்திற்குரியதல்ல, அதனை படைத்தவன் வணக்கத்துக்குரியவன். ஆக அவ்வாறு சூரியன் நல்லா சொன்னான். ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அதற்கென்று விதிக்கப்பட்ட வட்டவரைக்குள் சுற்றி சுழல்கின்றன. ஒரு பகுதிக்கு இந்த சூரியன் மறைவாகிறது பூமி சுற்றுவதால், இன்னொரு பகுதிக்கு வெளிச்சமாகிறது. ஆழ்ந்த இருளிலே இருக்கக்கூடிய நாம் சிரம பரிகாரமாக நித்திரை செய்கிறோம். இவையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் இரவிலும் பகலிலும் நீங்கள் உறங்குவதும் அவன் அருளில் இருந்து நீங்கள் சம்பாத்தியம் செய்து தேடுவதும் அவனுடைய அத்தாட்சிகள் என்றும் உள்ளத. செவியரும் சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன. ومن آياته يريكم البرق خوفا وطمعا وينزل من السماء ماء فيحيي به الأرض بعد موتها إن في ذلك لآيات لقوم يعقلون.
அச்சமும் பயம். எதனால் பயம்? இடி இடித்தால் பயம். அச்சமும் ஆசையும் ஏற்படும்படி அவன் உங்களுக்கு மின்னலை காட்டுவதும் இடியை இடிக்க செய்வதும் பிறகு வானத்திலிருந்து மழையை பொழிய செய்து அதை கொண்டு பூமியை அது வறண்டு இறந்த பின்னர் உயிர்ப்பிப்பதும் அவருடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளன. நிச்சயமாக இதில் விளங்குகின்ற சமூகத்திற்கு அத்தாட்சிகள் நிறைய இருக்கின்றன. வானமும் பூமியும் அவனுடைய கட்டளையினால் நிலை பெற்று நிற்பதும் அவன் அத்தாட்சிகள் நின்றும் உள்ளன. பின்னர் ஓர் அழைப்பை கொண்டு உங்களை அழைத்தவுடன் நீங்கள் பூமியிலிருந்து வெளிப்பட்டு விடுவீர்கள். இவ்வாறு குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் அந்த தர்ஜுமாவை படித்தால் இன்றைய விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அந்த உண்மைகள், இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவியல் மூலமாக அறிவியலை தந்து அந்த அறிவியல் மூலமாக உள்ள கண்டுபிடிப்புகள் எல்லாமே குர்ஆனோடு ஒத்து போகக்கூடியதா ஏற்கனவே குர்ஆனிலே சொல்லப்பட்டதாக இருக்கும். அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். 50 ஹாமீம் சஜதா என்ற அந்த 41வது அத்தியாயம் 37வது வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றார். ومن آياته الليل والنهار والشمس والقمر لا تسجدوا للشمس ولا للقمر واسجدوا لله الذي خلقهن إن كنتم إياه تعبدون. இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும். ஆகவே நீங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுஜூது செய்யாதீர்கள். இவற்றை படைத்தவனாகி அல்லாஹுக்கே நீங்கள் அவனையே வணங்குபவர்களாக இருந்தால் சுஜூது செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஆக படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்குவது மிகப்பெரிய அநியாயமாகும். உலகிலே உள்ள பாவங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாவமாகும். இதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், எப்படி நிரந்தரமான நரகம். நீங்கள் என்னை விட்டுவிட்டு என்னுடைய படைப்புகளை நீங்கள் வழங்கினால் அதற்கு நிரந்தரமான நரகம் என்று அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், வலகத் خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد. மேலும் நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், அவன் மனதில் உதிக்கும் எண்ணத்தையும் நாம் அறிவோம். மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, மனசுல நினைக்கக்கூடியதை யாருமே அறிய முடியாது. எண்ணக்கூடிய எண்ணங்கள் என்னமல் ஆமாலு பின்னியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. செயல்கள் ஒவ்வொன்றும் எண்ணங்களை பொறுத்தது. எண்ணம் ஒரு மாதிரியாக இருக்கும், வார்த்தை வருகிறது வேற வார்த்தையாக இருக்கும். ஆக அவன் எண்ணக்கூடிய எண்ணங்களை நாம் மனிதனை படைத்தோம், அவனுடைய மனது என்ன சொல்கிறது, அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். அவன் பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாகவே மிக நெருக்கமாகவே இருக்கின்றோம். இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வஅனில் ஷிமாலி கஈத். மனிதனின் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர்ந்து எடுத்தெழுதும் இரு வானவர்கள் எடுத்தெழுதும் போது மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அவனிடம் அதை எழுத எதிர்பார்த்து தயாராக இருக்கின்ற கண்காணிப்பாளர் இல்லாமல் அவன் எந்த சொல்லையும் மொழிவதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக எல்லாவற்றையும் நமக்கு ஏற்படுத்துகிறான். மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய, அவனை பாதுகாத்து தொடர்ந்து வரக்கூடிய வானவர்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு தவணை முடியும் போது அவர்கள் பாதுகாப்பவர்கள் ஒதுங்கி விடுவார்கள், மரணத்தை கொண்டு வருபவர்கள் அவனை உயிரை கைப்பற்றுவார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறான். ஆக அல்லாஹுடைய பிடிக்குள்ளே தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுவை மறந்த நிலையிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே இவ்வாறு கூறுகின்றான். மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் நாம் திரும்ப எழுப்பப்படுவோமா என்று. ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக நம்மை எழுப்புவதிலே அது நம்முடைய கடமை என்று சொல்லுகிறார். அயஹஸபுல் இன்சானு அல்லன் மரித்து போன
இறந்து போன மனிதனின் எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று மனிதன் எண்ணுகிறானா? அல்ல, அப்படி அல்ல. அவன் நுனி விரல்களையும் முன்னிருந்தவாறே செவ்வையாக நாம் கொண்டு வருவோம். அதற்குரிய ஆற்றல் நமக்கு இருக்கிறது. விரல், ரேகை உள்ள விரல். பிள்ளைகள் இரட்ட பிள்ளைகளாக பிறந்தாலும் ரேகைகள் ஒன்றாக இருக்காது, வெவ்வேறாக இருக்கும். கடந்த கால, நிகழ்கால, இனி வருகால மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தாலும் இந்த இடைவெளியிலே உள்ள பெருவிரல் ரேகை எவ்வளவு கோடுகள் இருக்கும்? ஏதாவது இரண்டு மனிதருக்கு ஒத்து போகுமா என்றால் ஒத்து போகாது. படைப்பின் நுட்பம் அது, அல்லாஹ் படைத்திருக்கிறது. இந்த ரேகை எப்படி அவனுக்கு உலகத்துல வாழும்போது இருந்துச்சோ அதே போல நம்ம எழுப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஆக அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவனை, எல்லாவற்றையும் துல்லியமாக நிர்வகிப்பவனை விட்டுவிட்டு அவன் படைத்தவைகளையும் நாம் நம்முடைய கையால் சமைத்தவைகளையும் வணங்குவது மிகப்பெரிய மோசமான காரியமாகும். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, என்றைக்கும் அல்லாஹுக்கு உகந்த நல்லடியார்களாக, முற்றிலும் அவனை வழிபட்டு வணங்கி வாழக்கூடியவர்களாக, அவனிடம் முழுமையாக பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக, அவன் தரக்கூடிய இம்மை மரபை வெற்றிகளை அடையக்கூடிய அவனுடைய அருளுக்கும் மன்னிப்புக்கும் உரிய, சொர்க்கத்துக்கும் உரிய நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கியுள்ள வேண்டும். இணை வைத்தலின் சாயல் கூட நம் மீது பட்டுவிடக்கூடாது. நெருப்பிலே தூக்கி உயிரோடு எரியப்படுவது எப்படி நாம் வெறுப்போமோ அதுபோல் இணை வைப்பின் பக்கம் கூட வார்த்தைகளாலோ எண்ணங்களாலோ செயல்பாடுகளாலோ நாம் சென்றுவிடக்கூடாது. அத்தகைய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியுள்வானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி